வணக்கம் பசங்களா, வெல்கம் டு ஜாலம் தமிழ் 10th CBSE சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். எஸ் பசங்களா, ஸோ இன்னைக்கு நம்மளோட லாஸ்ட் சாப்டர் ஆஃப் கவுண்ட் டவுன் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு இருக்கோம். அண்ட் இதோட நம்மளோட மேக்ஸ் போர்ஷன் இஸ் டன். அண்ட் இனிமே அவ்வளோதான் இல்லையா? ஸோ இனிமே வந்து நம்ம வந்து வில் டூ ரிவிஷன்ஸ். டோன்ட் வரி அபவுட் இட், ஓகேவா? இனிமே வந்து ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே எவ்வளோ வாட்டிடா ரிவிஷன் பண்ணியிருப்போம்? ஒரு 3 வாட்டி ரிவிஷன் பண்ணியிருப்போமா? எஸ். So yes பசங்களா, so you know how this works. என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுவோம். ஓகே, ரிவைஸ் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் வந்து ஜி ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அண்ட் தட்ஸ் இட். ஓகே, எஸ் பசங்களா. யா ஸோ என்ன வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நான் எப்பவுமே வந்து சொல்லுவேன், 2 ஒன் ஷாட். ஓகேவா, ஐ ஹவ் அப்லோடட் 2 ஒன் ஷாட்ஸ். 2 ஒன் ஷாட்ஸ் இன் த சென்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பர் ஒன் ஷாட், செகண்ட் ஒன் வந்து அந்த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 14 டேஸ்ல 14 சாப்டர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலஞ்சில் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி 2 வீடியோஸ் வில் பி தேர். ஸோ அந்த 2 வீடியோஸ் மட்டுமே நீ வந்து படிச்சுட்டு போனா கூட உனக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து சிம்பிளா வந்து அதுல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீ உனக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து நம்மளோட கொஸ்டின் ஆஃப் த டே, அந்த இதெல்லாம் வந்து அதுலேயும் வந்து ப்ராபபிலிட்டியில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதுவும் நீ வந்து ப்ராப்பராக நீ வந்து அதுவும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அப்படின்னா ப்ராபபிலிட்டியிலிருந்து வேற எதுவும் நீ வந்து பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, எஸ். ஸோ அப்போ வந்து டாபிக்ஸ், மெயின் டாபிக் ப்ராபபிலிட்டினா என்ன, கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ், அதாவது இந்த டைஸ் அந்த கார்ட்ஸ் அதில் வச்சு அது ஒன்று, காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட், சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் காயின்ஸ், டைஸ், கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகே, அண்ட் ஐ சா கமெண்ட் இன் கொஸ்டின் ஆஃப் த டேல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அது கூட நான் வந்து இன்னைக்கு சொல்லுவேன். என்ன டவுட் அப்படின்னா, மேம் 2 பேர்கிட்டயுமே வந்து 2 காயின் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சாம்பிள் ஸ்பேஸ், நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் அப்போ 4:3 தானே மேம் வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்டேன். வாட் இஸ் சூப்பர் ஒரு டவுட் அது. அதுக்கு வந்து நான் வந்து கிளாரிட்டி ஐ வில் கிவ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து அது கூட கிளாரிட்டி என்னால் வந்து கமெண்ட் பண்ணி அது வந்து எனக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்து ஐ வில் டூ இட். ஓகே, எஸ் பசங்களா. ப்ராபபிலிட்டினா என்னதுடா? ப்ராபபிலிட்டி அப்படின்னா சான்சஸ் இல்லையா? ஸோ இன்னைக்கு மழை போகிற ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது, நீங்கள் வந்து 100 out of 100 வாங்குற ப்ராபபிலிட்டி, அதெல்லாம் ஷுவர் இவெண்ட் தான் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அன்சர்டனிட்டி இருக்கிற எந்த விஷயத்தையுமே வி ஆர் நாட் ஷுர் அபவுட் இட். ஸோ அதில் வந்து வி வில் யூஸ் திஸ் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிசிஷன் மேக்கிங் பண்ணலாம். அந்த இதற்கெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி வந்து யூஸ் ஆகும். ஓகே, can be defined as the ratio of number of favorable outcomes to the total number of outcomes. So அதுதான் வந்து probability of an event. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி போகிறதுக்கு முன்னாடி ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வில் பி தேர். ஸோ அதிலிருந்து இவெண்ட், அதிலிருந்து நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன, அதிலிருந்து நம்ம ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னா என்ன, அதிலிருந்து அப்புறமேல நம்ம வந்து ப்ராபபிலிட்டி வந்து அதுக்குள்ளார நம்ம வருவோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஏன் இதெல்லாம் வந்து டைரக்ட் டு த பாயிண்ட் ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்து படிச்சாச்சு. இது நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் அந்த ஒரு இதில் தான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடுவேன். ஓகேவா? So number of favorable outcomes to the possible number of outcomes. So favorable outcome அப்படின்னா நம்ம வந்து ஒரு இப்போ கதை சொல்றேன். கதை சொல்றேன். ஸோ இப்போ வந்து ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் we are doing. ஓகேவா? ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா வாட் யூ மீன் பை திஸ் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் மேம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ சம்திங் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் வந்து பண்ணுறேன், அதோட அவுட்கம் இஸ் டிஃபைன், விச் மீன்ஸ் அன்சர்டனாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நான் ஒரு காயின் டோஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரியாது என்ன காயின் டோஸ் பண்ண தெரியாது, அப்படி கிடையாது. எனக்கு வந்து காயின் டோஸ் பண்ணும்போது அதோட அவுட்கம் என்ன வரும் அப்படின்னு எனக்கு வந்து கண்டிப்பா என்னால வந்து கண்டிப்பா டெய்ல் தாண்டா, கண்டிப்பா ஹெட் தாண்டா அப்படின்னு என்னால வந்து ஷோரா வந்து சொல்ல முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். இல்லாட்டி அதுக்கு கண்டிப்பாக ஒரு அவுட்கம் வில் பி தேர். கண்டிப்பா நான் காயின் டோஸ் பண்ணா ஒன்னு இல்லாட்டி ஹெட் இல்லாட்டி டெய்ல் வரும்.
இல்லாட்டி இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா எல்லாம் வந்து நிக்காது இல்லையா? ஸோ அதுதான் நான் வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு இருக்கும். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் சம்திங் அவுட்கம் இஸ் டிஃபைன். ஓகேவா? அவுட்கம் இஸ் டிஃபைன்ட். ஓகேவா? அவுட்கம் டிஃபைன்டா இருக்கும் இங்க. அப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து எனக்கு தேவையான இவெண்ட், ஓகேவா, எனக்கு தேவையான இவெண்ட், ஓகேவா, எனக்கு தேவையான இவெண்ட் இன் த சென்ஸ் எனக்கு வந்து what is the probability of getting a head, what is the probability of getting a tail, அதுதான் வந்து இவெண்ட். ஓகேவா? probability of getting tail, இது வந்து எல்லாம் எக்ஸாம்பிள். ஓகேவா? நான் வந்து ஒரு காயின் டோஸ் பண்றேன், என்னோட இவெண்ட் எனக்கு வந்து தேவையானது, எனக்கு வந்து ஓகே ஹெட்டும் வரனாலும் ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வெளியில போறேன். ஓகேவா? வெளியில போகும்போது எனக்கு வந்து மழை வேணாம், ஏன்னா வந்து நான் வந்து நிறைய ஷாப்புக்கு போகணும், நிறைய இதெல்லாம் பார்க்கணும். மழை பெஞ்சா இட் வில் பி வெரி பேட், எனக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ ஐ வில் ஆஸ்க் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்னைக்கு ரெயின் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, தட் இஸ் மை இவெண்ட். அங்க அதே மாதிரி வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி வந்து இன்னைக்கு வெயில் கொளுத்த போறதுக்கு ப்ராபபிலிட்டி அங்கேயும் இருக்கும், அது எனக்கு தேவை கிடையாது. ரெண்டுமே இவெண்ட் தான். உனக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து the event we will consider. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இவெண்ட். ஓகே, ஸோ இவெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதே there is something which is sample space அப்படிங்கிறது. ஓகேவா? sample space அப்படின்னா பாசிபிளான அவுட்கம்ஸ். மழை வரும் வராது, வெயில் அடிக்கும் அடிக்காது, ஹெட் விழுகும் டேல் விழுகும், ஹெட் விழுகலாம் டேல் விழுகலாம். ஸோ தட் இஸ் த சாம்பிள் ஸ்பேஸ் விச் இஸ் டோட்டல் அவுட்கம். ஓகேவா? டோட்டல் அவுட்கம் ஆஃப் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்னது பசங்களா? டோட்டல் அவுட்கம் ஆஃப் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அதுதான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன், சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுல வந்து ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், இப்போ இந்த P of probability of getting tail அதுல எவ்வளோ அவுட்கம்ஸ் வருது, அதுதான் என்னோட வந்து ஃபேவரபிள் அவுட்கம்ஸா வரும். ஃபேவரபிள் outcomes which means the outcomes I want. சாம்பிள் ஸ்பேஸ்ல அவுட்கம்ஸ் எல்லா அவுட்கம்ஸுமே இருக்கும், அதுல வந்து எனக்கு தேவையானது மட்டும்தான் வந்து எனக்கு ஃபேவரா இருக்கிறது மட்டும்தான் இது வரும். நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், இதுதான் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து இது ஈக்குவலி லைக்லி அவுட்கம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ப்ராபபிலிட்டி வில் பி, எல்லாருக்குமே வந்து ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங் வில் பி தேர். ஓகேவா? அப்போ ப்ரிசைஸா சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து எல்லா அவுட்கம்ஸுக்குமே வந்து எல்லா அவுட்கம்ஸும் வர்றதுக்கு என்ன இருக்கு, ப்ராபபிலிட்டி வில் பி தேர். ஓகே, ஸோ ஈக்குவலி லைக்லி அப்படின்னா ப்ராபபிலிட்டி வில் பி ஈக்குவல். ஓகேவா? ப்ராபபிலிட்டி வில் பி ஈக்குவல். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ இதுல இருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் இவெண்ட் அப்படிங்கிறது ஃபேவரபிள் அவுட்கம் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு காயின் டோஸ் பண்றேன், அதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? ட்ரையல் ஆர் அன் ஆபரேஷன் கண்டக்டட் அதெல்லாம் அப்படி இருக்கும். சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறோம். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு டிஃபைன்ட் அவுட்கம்ஸ் வில் பி தேர். அண்ட் இவெண்ட் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஆஃப் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் கால்டு இவெண்ட். ஓகே, யா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் விஷயம் எப்பவுமே வந்து பார்த்துக்கோங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ஷியோர் இவெண்ட். அந்த இவெண்ட் வந்து நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அங்க வந்து எந்த சர்டனிட்டியும் கிடையாது. ஓகேவா? அதாவது இப்ப நான் வந்து இந்த டோரை வந்து அன்லாக் பண்ணா அந்த டோர் திறக்கும், தட் இஸ் ஷோர் இல்லையா? அன்லாக் ஆனா அது திறக்கும். மேம் அப்போ ஸ்டக்கா இருந்தா ஒரு ப்ராப்பரான ஒரு டோர் சொல்றோம். ஓகே, ஸோ தட் இஸ் அ ஷோர் இவெண்ட். ஸோ த ப்ராபபிலிட்டி வில் பி 1. அங்க வந்து எந்த அன்சர்டனிட்டி கிடையாது, டவுட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஷோரா நடக்கும். நெக்ஸ்ட் வந்து the probability of an impossible event is 0. இப்போ வந்து இப்போ நைட்டு வந்து சூரியன் வரும் அப்படிங்கிறது, சூரியன் வரணும்,
சூரியன் வரும், தட் இஸ் வெரி இம்பாசிபிள், ரைட்? ரெண்டு போல்ஸ், ஸோ தட் இஸ் இம்பாசிபிள். ஸோ எப்பவுமே வந்து ப்ராபபிலிட்டியோட ரேஞ்சஸ் பிட்வீன் 0 and 1, 0 and 1. உங்களோட ப்ராபபிலிட்டி கிரேட்டர் தேன் 1 போச்சுன்னா அது உங்களோட ஆன்சர் தப்பு அப்படின்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி எப்பவுமே லெஸ் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் 1 தான் இருக்கும். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி வென். நாட் மழை. இப்போ வந்து அவங்க சொல்றாங்க the probability of இன்னைக்கு வந்து வெயில் அடிக்கிறதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் ரெயின் டுடே? சன்னோட ப்ராபபிலிட்டி மேம், சன்னோடது கொடுத்தா நான் எப்படி ரெயினோட? ரெண்டுமே ரெண்டு இதுதானே மேம்? எஸ், கரெக்ட் தான். ஆனா there is one thing, காம்ப்ளிமெண்டரி இவெண்ட் அப்படின்னா மழை வந்தா என்ன வராது? சூரியன் வராது. ஸோ மேம் சூரியனும் மழையும் வர அந்த ஒரு பிரதிபாசத்தை அதெல்லாம் நம்ம எடுக்க கூடாது. நம்ம வந்து என்ன சொல்லலாம், ஐடியல் கேசஸ் மட்டும் தான் எடுக்கிறோம். மழை இருந்தா சூரியன் வராது, ரைட்? ஸோ இப்போ நான் வந்து அந்த சூரியன் வரப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1. அதுல இருந்து நான் சூரியன் வர்றது, அதாவது சூரியன் வெயில் அடிக்கிறது நான் வந்து ரெடியூஸ் பண்ணா ஐ வில் கெட் த ப்ராபபிலிட்டி தட் வில் இட் ரெயின். ஸோ அதான் கான்செப்ட், ஓகேவா? ஸோ probability of happening plus probability of not happening is equal to 1. So இதுல இருந்து you can find it out. Okay, yes. இப்ப பாருங்க, sample space of 1. எப்பவுமே வந்து sample spaceல வந்து repeated outcomes வந்து எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. இப்போ வந்து ஹெட் நான் ஒரு காயின் டாஸ் பண்றேன், நீங்களும் ஒரு காயின் டாஸ் பண்றீங்க. இதுதான் வந்து அந்த ஸ்டூடெண்ட் கேட்ட அந்த டவுட். ஸோ தட் இஸ் த திங். இப்போ நான் வந்து ஒரு காயின் டாஸ் பண்றேன், நீங்களும் ஒரு காயின் டாஸ் பண்றீங்க. உங்க காயின்லயும் ஹெட் அண்ட் டெய்ல் தான் இருக்கு, என் காயின்லயும் ஹெட் அண்ட் டெய்ல் தான் இருக்கு. ஸோ அதோட டோட்டல் நான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்தா எனக்கு ஹெட் வருது, எனக்கு டெய்ல் வருது. அதே தான் உங்களுக்கு வரும், உங்களுக்கு ஹெட் வருது அண்ட் டெய்ல். சாம்பிள் ஸ்பேஸ்ல ரிப்பீட்டேஷன் வந்து இட்ஸ் நாட் அலவுட். ரிப்பீட்டேஷன் வந்தாலும் ஒரே ஒரு இதுதான் மட்டும்தான் நம்ம எடுப்போம். we will only take one. ஓகேவா? ஒரே ஒரு சாம்பிள், ஒரே ஒரு அந்த ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் we will take. ஓகே, ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலவுட். ஸோ அதே மாதிரி ரெண்டு காயின் டோஸ் பண்றாங்க அப்படின்னா எப்படி மாறுது பாருங்க, HH HT TH TH. சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் 3 காயின்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் இஸ் 8. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து கார்ட்ஸ் வந்து நிறைய இதுல வந்து கேட்பாங்க. ஸோ அதுல வந்து டோட்டலா வந்து 4 கார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? டோட்டல் ஹவு மெனி கார்ட்ஸ் ஆர் தேர் பசங்களா? டோட்டலா 4 கார்ட்ஸ் ஆர் தேர். 4 கார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, 1 2 3 4 செட் ஆஃப் கார்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இஸ் 52. ஓகே, அதுல வந்து ஃபேஸ் இருக்கிற கார்ட்ஸ் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஃபேஸ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் JQK 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 JQK. ஃபேஸ் இருக்கிற கார்ட்ஸ் வில் சே ஃபேஸ் கார்ட். இப்போ அதுல வந்து ஏஸ் JQK வந்துச்சு அப்படின்னா they will become, அவங்க வந்து ஹோனர் கார்ட்ஸா மாறிடுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து வில் சே டைமண்ட், திஸ் இஸ் ஸ்பேட், திஸ் இஸ் ஹார்ட் அண்ட் திஸ் இஸ் கிளப்ஸ். ஓகே, இது வந்து ஸ்பேடு, இது கிளப்ஸ். ஓகேவா? This is diamond. Okay, so this is clubs. Okay, this is hearts. And this is spade. Okay வா? இப்ப கிளியரா? இப்போ ஓகேவா? எஸ். ஸோ அதான் வந்து இதுல இருக்கு. ஒவ்வொரு கார்ட் செட்லயுமே வந்து 13 cards will be there. 13 13 13 13. 26 black cards and 26 red cards. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி டயஸ் வரும்போது இப்போ வந்து டயஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டை நான் வந்து த்ரோ பண்றேன் அப்படின்னா 1 2 3 4 5 6. ஸோ இதுல வந்து இப்போ வந்து 1 கிடைக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, 2 கிடைக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, 3 எல்லாத்தோடையும் ப்ராபபிலிட்டி வில் பி சேம். அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், ஈக்குவலி லைக்லி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ் அப்படின்னா ப்ராபபிலிட்டி வில் பி சேம். ரெண்டு டைஸ் நான் வந்து த்ரோ பண்றேன் அப்படின்னா 1 1 1 2 1 1 4 1 5 1 6 அப்படின்னு வரும். 2 1 2 2 2 3 அப்படின்னு வரும். ஓகே, so this will be the sample space if you are throwing 2 dice. Yes, some questions we will do. In a group of 20 people, 5 can't swim. 5 can't swim. If one person is selected at random, then the probability that he or she can swim.
ஸோ இங்க வந்து 5 people can't swim. ஆனா இங்க வந்து கேட்டிருக்கிறது வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் பீப்புள் கேன் ஸ்விம். ஸோ தட் இஸ் ப்ராபபிலிட்டி தட் பீப்புள் கேன் ஸ்விம். ஐ மீன் நாட் ஸ்விம் ஃபர்ஸ்ட் வி வில் ரைட். நாட் ஸ்விம். ஸ்விம். Probability என்ன வரும்? Favorable outcome is 5, total outcome is 20. Okay, so that is 1/4 வரும். Correct? 1/4. So probability that people can swim, that is 1 minus 1/4. What will be the answer? 3/4. Option A. இப்படிதான் வந்து காம்ப்ளிமெண்டரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் அந்த விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ அட்லீஸ்ட் ஓகேவா, அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் 1 அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்லீஸ்ட் 1, அட்லீஸ்ட் 1 அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்படின்னா மினிமம் வந்து 1 இருக்கணும். மினிமம் 1 நம்பர் ஷுட், இல்ல மினிமம் 1 நம்பர் அப்படின்னு இருக்கணும். இதை விட அதிகமா போலாமா? எஸ். 1 less than or equal to more. Okay, that is called at least. At least 2 கேக்குறாங்க அப்படின்னா minimum 2 numbers should be there. அதை விட அதிகமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. Okay, keep that in mind. At most 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 இருக்கலாம். 2 வந்து 2 is maximum. 2 greater than or equal less. ஓகேவா, 2 இல்லைன்னா கூட வந்து பரவாயில்லை அந்த மாதிரி. At most 2 na 2 should be maximum. 2 numbers should be maximum. அதுல வந்து 2 இல்லாட்டி கூட பரவாயில்ல. இப்போ வந்து அட்லீஸ்ட் 2 heads அப்படின்னா 2 or more heads, 3 heads கூட வரலாம். ஓகே, at most 2 heads அப்படின்னா 2 heads வரலாம், 1 head வரலாம், 0 heads கூட வரலாம். So that is called at least and at most. Okay, yes. Next question. If the probability of a player winning a game is 0.79, then the probability of his losing the same game is win plus lose is equal to probability 1. Okay va? So probability of win அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 0.79 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So we need to find probability of lose. So probability of win plus probability of loss is equal to 1. Okay, so this is given 0.79 plus probability of loss or losing அப்படின்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம். Probability of loss is equal to 1 minus 0.79, that is equal to 0.21 இல்லையா? 0.21, yeah. 10, 9, 21, yeah. Option D. Next question. The probability of getting a bad egg in a lot of 400 is 0.35. The number of bad eggs in the lot is. Okay. So, அங்க வந்து probability, என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? Probability of getting a bad egg. ஓகேவா? அது வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? 0.035 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Probability is given. Total eggs அதுவும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 400 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So I need to find, இப்போ வந்து இந்த total eggsல good eggs will be there, bad eggs will be there. So I need to find the number of bad eggs in the basket இல்லையா? So அப்போ வந்து என்ன பண்ணலாம் பசங்களா? So as usual probability 0.035 is equal to number of bad eggs by 400. இதை வந்து மாத்தி எழுதலாமா? So this can be written as 35 divided by 1000. ஓகே, இங்க 2 ஜீரோவும் இங்க 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிடும். இது வந்து 7 டைம்ஸ் வரும், இது வந்து 2 டைம்ஸ் வரும், இதுவும் வந்து 2 டைம்ஸ் வந்துடும். ஸோ இது நான் வந்து இந்த சைடு எடுத்துட்டு போனா நம்பர் ஆஃப் பேட் எக்ஸ் that is equal to 14. Option B. Okay, next question.
two dice are thrown at the same time, determine the probability that the difference of their number is difference on the number of the two dice is 2. Okay, so ரெண்டு dice throw பண்றாங்க. So we will write the sample space here. Sample space எழுதலாமா? So it will take time. நீங்க சீக்கிரமா எழுதிக்கோங்க. 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. இது நீங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது. If it's for 2 or 3 marks, you can directly write it. இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற பர்பஸுக்காக I am doing this. Okay, next 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6, 3,1, 3,2, 3,3, 3,4, 3,5, 3,6, 4,1, 4,2, 4,3, 4, 4,5, 4,6, 5,1, 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் 2 வரணும் பசங்களை. இங்கே வந்து சைன் டசன்ட் மேட்டர். -2 வந்தாலும் சரி, 2 வந்தாலும் சரி. -2ஓட மீனிங் என்னது? -2ஓட மீனிங் வந்து நம்ம வந்து டைரக்ஷன், அந்த சைன் அதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா 2 is subtracted. அதுதான் அதோட மீனிங். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 2-ஆ இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோல வந்து பார்த்தீங்கன்னா there is 1,3 is there இல்லையா? அதே வந்து செகண்ட் ரோல வந்தா 2,4 is there. ஓகே, அதே வந்து தேர்ட் ரோல வந்து பார்த்தீங்கன்னா 3,1 is there and 3,5 is there. அதுவே இங்க வந்து பார்த்தோம்னா 4,2. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 4,6. நெக்ஸ்ட் வந்து இங்க 5,3 அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டிஃப்ரென்ஸ் 2 வரணும். கரெக்டா? 5,3 இங்க வரும், 5,4, 5,5 இங்க அது கிடையாது. 6,1, 6,2, 6,3, 6,4 you will get. Yes. So total வந்து எவ்வளோ இருக்கும்? 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. So 8 is the favorable outcome here. Okay. So number of favorable outcomes by total number of outcomes. Okay, so that will be equal to total number of outcomes எவ்வளவு பசங்களா? 8. Total number of sample space is equal to 36. So that will be 2 by 9. So 2 by 9 is the answer. So -2 வந்தாலும் பிரச்சனை கிடையாது. Okay, that is the thing. Next one, the probability of selecting a green marble at random from a jar that contains only green, white and yellow marble is 1 by 4. So probability of selecting green. So probability of green என்ன கொடுத்திருக்காங்க? Probability of green is equal to 1 by 4. Then probability of selecting a white marble. Probability of getting white marble, that is 1 by 3. If the jar contains 10 yellow marbles, what is the total marbles? அப்போ வந்து number of yellow marbles is given. Number of yellow marbles is equal to 10. So நம்ம கிட்ட வந்து total number of marbles in the jar, that is the question. பசங்களா? So probability, so இதுல வந்து probability of getting green plus probability of getting white plus probability of getting yellow will be equal to 1. Yes, இதுதான் வந்து total நம்ம வந்து எல்லாமே add பண்ணோம் அப்படின்னா what you will get?
நமக்கு என்ன கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். all the probabilities ஒரு eventல எல்லா probabilitiesம் நான் வந்து ஆட் பண்ணா I will get 1. yes okay, so probability of getting this is 1/4 plus 1/3 plus x நான் எடுக்கிறேன். so that is இல்லாட்டி probability of y that is equal to 1. so இது வந்து பாத்தீங்கன்னா it will be 7/12 plus p of y is equal to 1. p of y is equal to 1 minus 7/12, that is equal to 12 minus 7/12. so p of y is equal to 5/12. so 5/12 is the probability of getting yellow marbles. so now I have probability of getting yellow marbles as 5/12 and number of yellow marbles as 10. இதுல இருந்து எனக்கு total marbles கண்டுபிடிக்கலாமா? yes, definitely I can. so that is probability of getting yellow is equal to number of favorable outcomes divided by total number of outcomes. what is favorable outcomes? 5/12. number of favorable outcome is 10 divided by total. okay, so this is for 2 times. so total will be equal to 24 marbles. that's it. okay, இப்போ நம்ம வந்து உகாட்டி and விதியா உனாட்டி and விதியோட கேஸ்ல வருவோம். so என்ன வந்து சொல்லிருக்காங்க? so I have the question with me, so I will read it out. okay, on a particular day Vidhi and Unati couldn't decide who would get into the car. okay, they had 1 coin each and flipped their coin exactly 3 times. they following this. so அதுல வந்து ஸ்டூடெண்டோட டவுட் என்னன்னா, மேம் 2 பேர்கிட்டயுமே each coin was there. yes that is correct only. இப்ப அவங்க கிட்ட இருக்கிறதும் எங்க கிட்ட போய் நான் விதியோட இது எழுதுனா விதி அண்ட் உனாட்டி ஓகேவா, அவங்களோட சாம்பிள் ஸ்பேஸ் நான் எழுதுறேன் ஓகேவா. சாம்பிள் ஸ்பேஸ் 2 பேர்த்தோடது சேர்த்து நான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ்ல எழுதுனா ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் நெக்ஸ்ட் ஹெட் டெய்ல் நெக்ஸ்ட் ஹெட் டெய்ல் நெக்ஸ்ட் ஹெட் டெய்ல் வருமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெய்ல் ஹெட் டெய்ல் நெக்ஸ்ட் வந்து TTH. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 இது வந்து விதிக்கு கிடைச்சது. ஏன்னா she tossed it for 3 times. அதுவே நான் வந்து உனாட்டிக்கு வந்து எழுதினாலும் ஹெட் HHT HTH HTT tail head THT TTH. so this will be the sample space. பசங்கள sample spaceல repeatation வருதா? அவங்க வந்து same type of coin தான். இப்போ வந்து sample space will change if விதி வந்து dice throw பண்றாங்க, உனாட்டி is tossing a coin. ரெண்டுமே different experiment வந்துச்சு அப்படின்னா sample spaceல difference வரும். since they are doing the same experiment, 2 பேருமே same experiment பண்றனால sample spaceல வந்து பாத்தீங்கன்னா head HHT same வருதா? same repeated sample space, repeated elements இல்லாட்டி repeated outcomes வந்து sample spaceல ஏத்துக்க மாட்டாங்க ஓகேவா. so repeatedா வரத ஒண்ணா நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். so this இது வந்து நம்ம எடுக்க மாட்டோம், only this will take. so that is why total number of outcomes வந்து நம்ம 8 எடுத்தோம் ஓகேவா. is that clear? so repetition sample spaceல repetition வந்துச்சு அப்படின்னா we won't take okay, repeatedா வர elements வந்து நம்ம ஒண்ணா தான் கன்சிடர் பண்ணுவோம். so that is something you have to learn it. இப்போ வந்து இந்த ஒரு டவுட் உங்களுக்கு clear ஆச்சுன்னா மத்தபடி எல்லாமே it is the same. okay, so that's it. okay, so இதோட நம்மளோட கவுண்ட் டவுன் சீரீஸுக்கு ஒரு என்ன சொல்லலாம், கவுண்ட் டவுன் சீரீஸ் சரிடா கவுண்ட் டவுன் சீரீஸுக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு முடிவு வந்து விட்டது. நம்ம வந்து இன்னும் வந்து டோன்ட் வரி, சாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு, சாம்பிள் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பசங்களா. நான் வந்து உங்களை வந்து கைவிட மாட்டேன், சொப்னாவை நம்பினவங்களே கைவிட மாட்டேன், அந்த மாதிரி will do something about it, don't worry. so நம்ம வந்து மாஸ் காட்டுறோம்,
So that's it, Pasangla. So I will see you in another series. So this is your Trishma ma'am leaving. Bye bye and take care.